श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுவரைக்கும் வாக்கியார்த்த ஞானத்தினால மோட்சம் வரும் அப்படின்னு யார் சொல்றாளோ அவளுடைய சித்தாந்தத்தை, அத்வைத சித்தாந்தத்தை கண்டனம் பண்ணினார். இப்ப அதன் பேர்ல அவ சில விஷயமா ஆக்ஷேபிக்கிற, அதற்கு சமாதானம் சாதிக்க போற சமாதானம். சப்த அபரோக்ஷவாதம் அப்படின்னு ஒரு வாதம் உண்டு. சப்த அபரோக்ஷவாதம் அதாவது நம்ம பேசுற சப்தங்கள் இருக்குதே, அந்த சப்தங்களே பிரத்யக்ஷமான ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ற வாதம். நம்ம பேசுற சப்தங்கள், அந்த சப்தங்களே நேர பிரத்யக்ஷமா ஒரு கடத்தை பார்க்கிறேன், அயம் கடகா அப்படின்னு எனக்கு ஞானம் வருது. அந்த மாதிரி இன்னொருத்தன் என்கிட்ட வந்து சொன்னான், அங்க கடா இருந்தது, கடா இருக்கிறது அதை காமிச்சு என்கிட்ட சொல்றான், கடவயம் பஷ்ய அப்படின்னா இதான் கடம், இத பாரு, இதான் கடம் அப்படின்னு நம்ம சொல்ல சேரு. நான் இதை பார்த்த உடனே எனக்கு அயம் கடகான்னு ஞானம் வருது. அதனால இது சப்த அபரோக்ஷம், பிரத்யக்ஷமா வருது. பிரத்யக்ஷ ஞானமே சப்தத்தினால வருது அப்படின்னு அத்வைதிகள் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். இந்த கதை வந்து பரமாத்ம ஒரு சிஷ்யா, அது சிஷ்யா 10 பேர் போயிச்சு ஒரு நதியை தாண்டறா. நதியை தாண்டற சமயத்துல 10 பேரும் முட்டாள்கள். அதனால அவன் என்ன பண்றான்னாக்கா 9 பேர் தான் என்ட்ரு ஆகும். தன்னை வந்து எண்ணல, தன்னை எண்ணாம 9 பேர், ஒவ்வொருத்தரும் 1 2 3 4 5 6 7 8 9 1 2 அப்படியே என்ட்ரு ஆகும். இந்த மாதிரி என்றதுனால இவாளுக்கு அழ ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம வந்து 10 பேர் வந்தவன், ஒத்தனை காணுமே, இவன் நதியில மூழ்கி போயிட்டான் அப்படின்னுட்டு இவ வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த சமயத்துல ஒருத்தன் கேட்கிறான் வந்து, என்ன எதுக்கு இங்க என்ன கஷ்டம் அப்படின்னு. அவன் வந்து இது மாதிரி நாங்க 10 பேர் வந்தோம், 9 பேர் தான் இருக்கும், மொத்தம் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு அழகா. அதுக்கு இவன் சொன்னான், நீங்க எல்லாம் 10 பேர் இருக்கீங்களே, அப்படி இல்லை, நீங்க எல்லாம் 10 பேர் தான், நாங்கெல்லாம் மொத்தமா நாங்க எண்ணி பார்த்துட்டோம், 9 பேர் தான் இருக்கா அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு வந்தவன் சொல்றான், இந்த பாருங்க, இதோ நீங்க எல்லாம் இருக்கீங்களப்பா, மொத்தனா என்னடே வாங்கோ, மொத்தனா என்னடே வாங்கோ, 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நீ 9 பேர் எண்ணின. அப்போ துவம் தசமோசி, நீ 10ஆவதா இருக்க, துவம் தசமோசி, நீ 10ஆவதா இருக்க அப்படின்னு அவனுக்கு காமிக்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி சொல்லி காமிக்கிறான். சொல்லி காமிச்ச உடனே அப்போ அவன் என்ன பண்றான், அகம் தசமஹா அப்படின்னு அவனுக்கு ஞானம் வருது. நான் 10ஆவது, நான் 10ஆவதாக இருக்கேன் அப்படின்னு கதை சொல்றான். இப்ப இதுதான் உதாரிக்கிற இவன் வந்து அத்வைதிகள். இப்போ அகம் தசமஹா, அகம் தசமோஸ்மி, தசமோகமஸ்மி அப்படின்னு சொல்றான். இப்ப தசமோகம் சொன்னதுனால இப்ப அகம் அப்படிங்கிறது என்னது, ஸ்வயம் பிரகாசம், அது பிரத்யக்ஷம். நமக்கு அகம் அப்படிங்கிறது பிரத்யக்ஷமா இருக்கும் இல்லையோ, எனக்கு தெரியாது. எப்படி அகம் சொல்லிச்சு, நான் இருக்கேன், நான் அகமஸ்மி அப்படின்னு சொல்லி நான் அப்படிங்கிறது ஸ்வயம் பிரகாசமா இருக்கு. அதனால ஸ்வயம் பிரகாசமா போயிடுவே, அது அபரோக்ஷமா இருக்கு. அதுதான் விஷயம். அதுல தசமகான்ற சப்தமும் கூட, ஏன்னா அகம்ன்றதும் சப்தம்தான், அது அகம் சொல்லச்சு நான் அப்படின்னு பிரத்யக்ஷமா தெரியுது. அந்த மாதிரிதான் தசமகா அப்படிங்கிறதும் சப்தம்தான், அது பிரத்யக்ஷமா தெரியுது. அகம் பதார்த்தம் இருக்கே, அதுக்கு விசேஷமா இருக்கு. அதனால ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் தெரியுது, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தெரியுது. ஆகையினால ஒரு சப்தம் சொன்னாக்க இது அபரோக்ஷமான விஷயத்தை தான் சொல்லும், பிரத்யக்ஷமான விஷயத்தை தான் சப்தம் நமக்கு போதிக்கும்.
அதனால இது அபரோக்ஷவாதம், சப்தாபரோக்ஷவாதம். இதை யாராலையும் நிராகரிக்க முடியாது அப்படின்னு அவ சொல்றான். இது எதுக்கு சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே சொல்லிருக்கோம். அதாவது என்ன பண்றனாக்க பிரத்யக்ஷமா பிரமத்தை அனுபவிக்கிறோம். இந்த பிரபஞ்சம் முழுக்க பிரத்யக்ஷமா இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த பிரத்யக்ஷமா நாம எதை அறிந்து கொள்கிறோமோ அது அத்தனையும் என்னது அப்படின்னாக்கா பிராந்தி மூலம். அது இப்ப பிரத்யக்ஷமா வந்த பேத ஞானம் அது பிரமையினால வந்தது, பிராந்தியினால வந்தது, அஜானத்தினால வந்தது அப்படின்னு அவர் சொல்றான். இப்ப பிரத்யக்ஷமா வந்தத பிரத்யக்ஷம் தானே பாதிக்கணும், பிரத்யக்ஷத்தை பிரத்யக்ஷம் தான் பாதிக்கணும், வெறும் சப்தம் பாதிக்காது. ஏன்னா இவ பிரத்யக்ஷம் பிரதான பிரமாணம், அதன் பிறகுதான் அனுமானம், சப்தம், உபமானம் இதெல்லாம் வருது. அதனால பிரத்யக்ஷத்தை சப்தம் கேவலம் பாதிக்காது. அதனால பிரத்யக்ஷத்தை பிரத்யக்ஷம் தான் பாதிக்கணும். இங்க பிரத்யக்ஷமா பிரம்மஞானம் வந்தது, இந்த லோகம்லாம் இருக்கு அப்படின்னு. ஆனா இது பொய் தான், பொய்யானது. இந்த பொய்யான இந்த லோகத்தை தள்ளணும், பொய்யான லோகத்தை தள்ளணும் அப்படின்னாக்கா பிரத்யக்ஷமா தெரிஞ்ச பிரமையினால வந்த லோகத்தை நிராகரிக்கணும். அதுக்கு பிரத்யக்ஷமான ஞானம் தான் முக்கியம். அதனால சப்தமே பிரத்யக்ஷமா நமக்கு ஞானத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டா ரெண்டு பிரத்யக்ஷத்துக்கு விரோதம் வந்தது. உண்மையான பிரத்யக்ஷன்றது தத்துவமசின்ற வாக்கியத்தினால வந்தது. தது தொம் அசி, அந்த பிரம்மமாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால தத்துவமசின்ற சப்தத்தினால இது பிரத்யக்ஷமான ஞானம் வந்துருது. அப்ப ஐக்கிய ஞானம் தான் பிரத்யக்ஷமா வந்து. அதனால இந்த பேத ஞானமானது பிரத்யக்ஷமா வந்ததுதான், அது பிரமையினால வந்தது. இந்த சப்தஜன்ய ஞானம் பிரத்யக்ஷ ஞானத்தினால அந்த லோகத்துல பிரத்யக்ஷஜன்ய ஞானம் இருக்கே பேத ஞானம், அது போயிடுறது, நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னுட்டு அத்வைதிகளுடைய பட்சமா இருக்கு. அதை இப்ப கண்டனம் பண்றார் சுவாமி. நீங்க இது சப்தமே பிரத்யக்ஷ அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. ஏன்னா நீ என்ன கதை சொன்ன, இப்போ தசமஸ்தமசி அப்படின்னு நீ சொன்ன, 10வதாக நீ இருக்கிறாய், அகம் தசமஹா நான் 10வதாக இருக்கிறேன் அப்படிங்கிற வாக்கியத்தை கொண்டு இந்த இடத்துல அபரோக்ஷ ஞானம் பிரத்யக்ஷ ஞானம் அப்படின்னு நீ சொன்ன. அதுவே எங்க தவறுன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னாக்கா தசமஹா அப்படிங்கிறது விதிக்கப்படுகிறது. ஏன்னா அவன் 10வது ஆள் இல்லையேன்னா அவன் அழறா. அந்த மூடர்கள் 10வது மனுஷன் இல்ல மொழிக்கப்பட்டான்னு அழறா. அப்போ இவன் என்ன சொல்றான், வந்தவன் தசமஹா அப்படின்னு சொன்னதுனால அதுதான் நமக்கு தெரியாத விஷயத்தை காமிச்சு கொடுக்கறது. தெரியாத விஷயத்த சொன்னாதானே விதி. அப்பிராப்தே விசாஸ்திரம் அர்த்தவது அப்படிங்கிற மீமாம்சகர். அதனால தெரியாத விஷயத்த சொல்றதுனால அது தசமஹான்றது விதே. அகம் அப்படின்னு சொன்னாக்க அது உத்தேசியம், அகம்ன்றது உத்தேசியம். ஏன்னாக்கா எது அகமோ தொம்மோ அது உத்தேசியம், எது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குதோ அது உத்தேசியம். சொர்க்கம் எனக்கு தெரியுது, மோட்சம் எனக்கு தெரியுது சாஸ்திரத்தினால. ஆனால் அந்த மோட்சத்தை அடைய வேணும்னாக்க அதுக்கு உபாசனம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்போ மோட்சம் உத்திஷ்ய உபாசனம் விதீயதே, மோட்சத்தை உத்தேசிச்சு உபாசனம் விதிக்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த இடத்துலயும் அகம் துவம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், அதனால அது உத்தேசியமா இருக்கு. அந்த அந்த அகம் துவம் அப்படின்றத உத்தேசிச்சு 10வதாக நீ இருக்கிறாய் அப்படிங்கிறது விதிக்கப்படுகிறது. அதனால தசமஸ்தமசி அப்படின்னு சொல்லச்ச துவம் அப்படின்றதோ அகம்னு தன்னை சொல்லிக்கிச்சேவோ, அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சேதனம், அந்த சேதனத்தை சொல்றான்.
இப்பதான் சொன்னான், வந்தவன் சொன்னான், துவம் தசமஹா, நீ 10வது. கேட்கிறவர்கானே அவன் என்ன பண்றான், அகம் தசமஹா, நான் 10வதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அவன். அதனால இப்ப கேட்டதுதான், வெறும் சப்தத்தை கேட்டான். சப்தத்தை கேட்டதுனால இவனுக்கு ஞானம் வந்தது. அது வாக்கியஜன்ய ஞானமா இருக்கே தவிர்த்து பிரத்யக்ஷஜன்ய ஞானமா இல்லையே. வெறும் சப்தத்தை தானே கேட்டிருக்கான் இவன். என்னென்ன கடக அஸ்தினவா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அத மாதிரி நான் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு அவனுக்கு உண்டாகல. அகம் அஸ்மிவா நவா அப்படின்னு அவனுக்கு வரவே இல்லை. அந்த மாதிரி சந்தேகம் வரல அவனுக்கு. அகம் அஸ்மி நவா அப்படின்னு வரல, நான் இருக்கலாம் இல்லையான்னு அவனுக்கு வரல. 10வது யாரு? ஏன்னா அகம்ன்றது அவனுக்கு தெரியுறதே, நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியுறது எனக்கு. அதனால அது சுயம் பிரகாசம், நீங்க சொல்ற மாதிரி அது சுய பிரகாசம் தான் அது. ஆனால் தசமஹா அப்படின்ற இடத்துல இந்த தசமஹான்றது அகம்ன்ற சப்தத்துக்கோ தொன்ற சப்தத்துக்கோ அது விசேஷணமாமத்தில் இருக்குது. அப்ப விசேஷம் அகம், தசமத்துவம்ன்றது அது விசேஷணம் தான். அது சுயம் பிரகாசம் சொல்ல முடியாது, ஏன்னா அது சப்தஜன்யம் தான் அது. ஏன்னா லோகத்துல பாக்குறோம், அகம் கச்சாமி அப்படின்னு சொல்றோம், நான் போகிறேன், நான் செல்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். நான் செல்கிறேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் அப்படின்றது சுயம் பிரகாசம் தான். கச்சாமிங்கிறது சுய பிரகாசமா? அது கிரியை, அது கிரியை தான் அது. அந்த மாதிரிதான் இன்னொரு அனுபவம் சொல்றாரு. ஸ்வயம் கடக அப்படின்னு சொன்னான். ஸ்வயம் தேவதத்த ஸ்வயம் கடக அப்படின்னுட்டு ஒருத்தர் சொல்றான். அந்த தேவதத்தனே இவன் அப்படின்னு. நேற்று நான் தேவதத்தனை பார்த்தேன், இன்னைக்கு அதே தேவதத்தனை பார்க்கிறேன். அப்ப நான் சொல்றேன் ஸ்வயம் தேவதத்தகா அப்படின்னு சொல்றேன். ஸ்வயம் தேவதத்தகான்னு இப்ப நான் சொன்னேன். அதுல ஸ்தகா அப்படின்னு சொல்றது நேத்தி பார்க்கப்பட்ட தேவதத்தன். அயம் அப்படின்னு இப்ப பாக்குறனே அது தேவதத்தன், அந்த தேவதத்தன். அதே மாதிரி சுவயம் கடகன்றதான் அயம் கடக இப்ப பாக்குறது. அந்த கடத்தை நேத்தி நான் பார்த்திருக்கேன். அப்ப நான் என்ன சொல்றேன், சகா அயம் கடக, அந்த இந்த கடம், அங்க அப்ப பார்க்கப்பட்ட அந்த கடம் தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதுல சகா அப்படிங்கிறது ஸ்மிருதிஜன்யமான ஞானம், ஸ்மரணம், ஞாபகத்தினாலதான் வருது. நான் இப்ப பாக்குறேன் தேவதத்தனை, பார்த்த உடனே நேற்று இதே தேவதத்தனை தான் அங்க பார்த்தேன், இன்னைக்கு இங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞானம் வருது இல்லையோ. அப்ப சகா அப்படிங்கிறது ஸ்மிருதிஜன்யம் ஞானம் தான். அதே தேவதத்தகன்றது அயம் தேவதத்தக அயம் கடக அப்படிங்கிறது நேர பிரத்யக்ஷஜன்யம் ஞானம். ஆனா ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நமக்கு பாதிக்கிறது, ஒன்னா பாதிக்கிறது. விசேஷ விசேஷ பாவம் இருக்குது, சேர்ந்து இருக்குது. அதுக்கோசரம் ரெண்டுமே பிரத்யக்ஷம் எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு பார்க்கப்பட்டது ஸ்மிருதி, அதை ஞாபகப்படுத்திக்கிறோம். இன்னொன்னு நேர பார்க்கப்பட்டது, அதை வச்சு சொல்றோம். அது அதனால சகா அப்படின்னு சொன்னாக்க பூர்வகால சம்பந்தம், முன்னாடி பார்க்கப்பட்டது. அயம் அப்படின்னாக்க இப்போ பிரத்யக்ஷ வர்த்தமான காலத்து சம்பந்தம், இப்ப நாம பார்க்கணும். இதை வச்சுன்னு இப்ப சொல்றது. அதனால ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு. ஆனா விசிஷ்ட ஞானமா நமக்கு தெரியுது, விசிஷ்ட ஞானமா தெரியுது. அதனால சகான்றது பிரத்யக்ஷ அம்சம் இல்லை, அயம்ங்கிறது பிரத்யக்ஷ அம்சம் தான். அந்த மாதிரிதான் இங்க கூட தசமோகம் அகம் தசமகம், நான் 10வதா இருக்கேன் அப்படின்ற இடத்துல அகம்ன்றது விசேஷ அம்சம், அது சொப்பிரகாசமா இருக்கு. தசமகாங்கிறது விசிஷ்ட ஞானமா இருந்தா கூட சங்கியா பிரத்யக்ஷம் இல்லை, சங்கியை பிரத்யக்ஷமே இல்லை. அது எண்ணிக்கை பிரத்யக்ஷம் இல்லை, நம்ம கணக்கு போடுறது அவ்வளவுதான். அதனால இது அந்த அகங்கிறதோட சேர்ந்து இருக்கிறதுனால சுயம் பிரகாசம் பிரத்யக்ஷம் அப்படின்ற மாதிரி தோன்றது.
உண்மையிலேயே அது மாதிரி இல்ல. அதனால சுப்பிரகாச அனுபவம் கிடையாது. ஆத்மாவோட சேர்ந்து இருக்கிறதுனால பிரத்யக்ஷம் மாதிரி தெரியுது. ஆத்மாவோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த உடம்பை நாம் என்ன நினைக்கிறோம், ஆத்மா அப்படின்னு நாம நினைக்கிறோம், ஆத்மாவோட சேர்ந்து இருக்கிறதுனால. ஆனா உடம்பு ஆத்மா ஆயிடுவேன்னா அந்த மாதிரிதான் இந்த தசமகா அகம் அப்படின்னு சொன்னாக்க அகங்கிறது சுயம் பிரகாசமா இருக்கு. அதே தசமகாங்கிறது சுயம் பிரகாசம் இல்லை, அதோட சேர்ந்ததுனால அது மாதிரி கலந்தது. இப்போ அதனால இந்த ரெண்டுத்துக்கும் இது ஞானம் எப்படி சேர்ந்து வருது அதை சொல்லு. இப்போ அவன் கேட்கிறான் நம்மள, இப்போ அகம் தசமகான்னா ஒண்ணு சுயம் பிரகாசமா இருக்கு, தசமகா அப்படிங்கிறது சுயம் பிரகாசம் இல்லை, அதனால பிரத்யக்ஷம் இல்லை. ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வருதுன்றியே, அது எப்படி வரும் அப்படின்னுட்டு கேள்வி கேட்கிறான். அதற்கு பதில் நம்ம என்ன கேட்கிறோம், இப்போ பர்வதோ வன்னிமான் அப்படின்னு சொல்றான், அனுமானம் பண்றான். இந்த மலையானது நெருப்பை உடையது அப்படின்னு சொன்னான். இப்போ பர்வதா வன்னிமான், வன்னிமான் நெருப்பை உடையது. இவன் நெருப்பை உடையதுன்னு சொன்னவே தவிர்த்து நம்ம நெருப்பை நேரம் பார்க்கல, நெருப்பை நாம நேரம் பார்க்கவே இல்லை. நாம பார்த்தது எதை, புகைய பார்த்தோம். புகையை எங்க பார்த்தோம், பர்வதத்துக்கு மேல பார்த்தோம். ஆக பர்வதம் மலையும் அந்த புகையும் ரெண்டும் பிரத்யக்ஷமாச்சு. பர்வத மலையும் புகையும் பிரத்யக்ஷமாச்சு, நெருப்பு பிரத்யக்ஷமாகல, நெருப்பு பிரத்யக்ஷமாகல. ஆனாலும் கூட ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து தான் விவகரிக்கணும். அயம் பர்வதா வன்னிமா, வன்னிமா ஏன் தூமா அப்படின்னு சொல்றோம். அந்த தூமத்தையும் பார்த்தோம், பர்வதத்தையும் பார்த்தோம், ஆனா இதை ஒண்டி பார்க்கல, நெருப்பை ஒண்டி பார்க்கல. அத அனுமானத்தினால நாம கொண்டு வரோம், அனுமானத்தினால அதை நாம தெரிஞ்சுக்கிறோம், அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அதனால ஒண்ணு பிரத்யக்ஷம், இன்னொன்னு அனுமானம், ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வரைச்ச பிரத்யக்ஷம் மாதிரி தோணுமே தவிர்த்து உண்மையிலேயே அது பிரத்யக்ஷம் இல்லை. அது எல்லாரும் ஒத்துந்தான் ஆகணும், எல்லா சாஸ்திரக்காராலும் அது ஒத்துண்டதான் ஆகணும். அந்த மாதிரிதான் தசமஸ்தோசி தசமோகம் அப்படின்ற சொல்ற இடத்துலயே அது மாதிரிதான் இருக்கணும். அதனால இப்போ இந்த ஞானம்ன்றதை இப்ப புரிஞ்சுக்கோங்க. விசிஷ்ட ஞானம் அப்படின்னு ஐக்கியமா சொல்ற நையாயிகா, நையாயிகா அந்த மாதிரி சொல்ற. நையாயிகா சொல்றது விசிஷ்ட ஞானம் அப்படின்னு சொல்ற, ஸ்வயம் கடக அப்படின்னு. ஒண்ணு விசேஷனம் ஒண்ணு விசேஷம், ரெண்டும் சேர்த்து விசிஷ்ட ஞானம் அப்படின்னு சொல்றோம். வேதாந்திகள் சொன்னாக்க சஹா அப்படின்னா ஸ்மிருதி ரூபமா இருக்குது, அயம் அப்படிங்கிறது பிரத்யக்ஷ ரூபமா இருக்குது. ஆக கிரகணம் ஒண்ணு நேரம் அனுபவிக்கிறது, இன்னொன்னு ஸ்மரணம் ஸ்மரிச்சுக்கிறது ஞாபகப்படுத்தின்னு பாக்குறது. இந்த ரெண்டு ஞானமும் ஒன்னா சேர்ந்து பிரத்யபிஜை அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால அது ஒரே ஞானம் இல்லை, ஒண்ணு கிரகணம் ஒண்ணு ஸ்மரணம். கிரகிக்கிறது அயம் அப்படின்றது, இது நேர பார்க்கறது சொல்றது. சக அப்படின்னு சொல்றது ஸ்மரணம், ஸ்மிருதிக்கிறது, ஸ்மிருதியினால வருது, ஞாபகத்தினால. இதை மாதிரி சொல்றோம். ஆனால் நாங்க ஸ்மிருதியும் பிரமாணம் தான் சொல்றோம், ஸ்மிருதியும் நமக்கு பிரமாணம் தான். அதனால இந்த பிரத்யபிஜையினால நமக்கு எல்லாம் வருதுன்னு நாம சொல்லிடுறோம். அதனால நமக்கு சரியா போறது அது. அதனால இதுதான் அது. சரி, இப்ப ரெண்டுத்துக்கும் சேர்க்கை எப்படி, ஒன்னும் ஸ்மரணம் இன்னொன்னு பிரத்யக்ஷம். இப்ப ரெண்டுத்துக்கும் நீ ரெண்டும் சேர்ந்து பாதிக்கிறது பிரகாசிக்கிறது அப்படின்னு நீ சொல்றியோ ஸ்வயம் தேவதத்தான்னு இடத்துல, அதுக்கு பதில் சொல்லு. எப்படி சேர்றது, எது சேர்த்து வைக்கிறது அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு நீலோகடகான்னு சொன்னா, இந்த கடமானது கருப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆனா நீலோகடகான்னு சொல்லச்சு நீலகா அப்படின்னு தனியா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வஸ்திரம் கூட தான் நீலப்படகா அப்படின்னு சொல்லலாம். கடகான்னு சொன்னாக்கா கட வந்து என்ன கருப்பா தான் இருக்குமான்னா சோபா கூட இருக்கும்.
நீளமா தான் இருக்குமா, சோப்பாவும் இருக்கும், ரெண்டும் கலந்து இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ நீல பதம் ஒண்ணு இருக்கு, கடபதம் ஒண்ணு இருக்கு. ரெண்டு பதத்துக்கும் சேர்க்கை எப்படி வந்ததுன்னாக்கா விசேஷ விசேஷ பாவம் அப்படின்னு சொல்லணும். அந்த விசேஷ விசேஷ பாவத்தை வச்சுட்டு நீலோகடக அப்படின்னு விசிஷ்ட புத்தி வருது அப்படின்னு சொல்லணும். நீ அதை ஒத்துக்கலைன்னாக்கா, நீலோகடகன்ற இடத்துல விசேஷ விசேஷ பாவம் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அப்போ நீலோகடகன்னு வராது, நீல கடவு அப்படின்னு ஆயிடும். நீளமா இருக்கிறது ஒரு வஸ்து, கடவுன்றது இன்னொரு வஸ்து அப்படின்னு ரெண்டு ஆயிடும். அப்போ என்ன ஆகும்னாக்கா, ராமனும் லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் பரதாழ்வானும் வந்தா அப்படின்னு சொன்னாக்கா 4 பேர் வந்துட்டாருன்னு ஆயிடும். அதே தாசரதி ராமஹா அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, தசரதனுடைய புத்திரனான ராமன் அப்படின்னு அர்த்தம். நீங்க இதே ராமன் லக்ஷ்மணன் இப்படி சொன்னீங்கன்னாக்கா தனித்தனியா ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா அப்படின்னு சமூகாலம்பனவாதம் ஒரு சமூகத்தையே எடுத்துக்கிறா வரும். அதனால விசேஷ விசேஷ பாவத்தை ஒத்துட்டோம்னாக்க அப்போ நீலோகடக அப்படின்னு ரூபம் வரும். அதனால இந்த மாதிரி இது வருது, இது கிரமம். இது அந்த மாதிரிதான் பிரத்யபிக்ஞையில எப்படி அப்படின்னு இங்கே அந்த மாதிரி ஒத்துக்கணும். அது விசேஷ விசேஷ பாவமானது ரெண்டுத்துக்கும் இருக்கு சயோஜனம். எப்படின்னாக்கா, ஒண்ணு ஸ்மரண ரூபமான ஞானம், சஹா அப்படிங்கிறது ஞாபகம் பண்றது, அதனால ஸ்மரண ரூபகமான ஞானம். அதே அயம் அப்படின்னு சொன்னாக்கா அது பிரத்யக்ஷ ரூபமான ஞானம். இந்த ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து இது ஒரே ஞானம் தான் அப்படின்னுட்டு நையாயிக்கான்னு சொல்றாரு. அதே பௌத்தாலாம் அது மாதிரி ஒத்துக்கல, எல்லாமே க்ஷணிக்கம். அப்போ சஹா அப்படின்றது வேற விஷயம், அயம்ங்கிறது வேற விஷயம். அதனால ரெண்டுத்துக்கும் ஐக்கிய ஞானமே சொல்லக்கூடாது. ஐக்கிய ஞானம் எப்படின்னாக்கா சேயம் தீபஜ்வாலா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொன்னோம், விளக்கு ஒரே மாதிரி எரியுதுன்றான், உண்மையிலேயே ஒரே மாதிரி எரியல, அது மாறி மாறிதான் எரியுது. ஆனா சேயம் தீபஜ்வாலா அப்படின்றது இல்லை, அது பிராந்தி தான் அப்படின்னு நம்ம சித்தாந்தத்தையே வச்சுருக்கோம். அதனால பௌத்தன் என்ன பண்றான்னாக்க ஐக்கியம்லாம் கிடையாது அப்படின்றான். ஆனா வேதாந்த சித்தாந்தத்திலேயோ பர்வதோவன்னிமான் சொல்ற மாதிரி, பர்வதோவன்னிமான் தூமாதன் இடத்துல பர்வதம் பிரத்யக்ஷம், வன்னியோ அனுமானத்தினாலதான் வருது நெருப்பு. ஆனா பர்வதோவன்னிமான் சொல்ற மொழியோ அந்த மாதிரிதான் இங்க கூட சோயம் என்ற இடத்துல கூட வேறு வேறு ஞானம், ஒண்ணு ஸ்மிருதி ஞானம், இன்னொன்னு பிரத்யக்ஷ ஞானம். இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து சோயம் சஹா அயம் தேவதத்தகன்னு நிரூப்திய நிரூபக பாவம், விசேஷ விசேஷ பாவம் மாதிரிதான் இங்க ஒத்துக்கணும். அதனால்தான் இருக்குது. அதனால இங்க பர்வதம் நேர பார்க்கணும், மலைய நேர பார்த்துட்டு நாம பர்வதத்துல தூமா இருக்கு, அதனால நெருப்பு இருக்கு, நெருப்பை உடையது பர்வதம் அப்படின்னு சொல்ல அனுமானம் தான். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல இது மாதிரி இந்த தோஷத்துல ஒண்ணுமே இல்லை, தோஷம் நீ சொல்ல முடியாது எங்க பட்சத்துல. ஆக ஒரு சப்தம் தத்துவமசி அப்படின்னு சொன்னாக்கா தது துவம் அப்படின்றதுனால ரெண்டும் பிரத்யக்ஷமா சொல்லாது, வாக்கியார்த்த ஞானமா தான் இங்க சொல்லணும். வாக்கியார்த்த ஞானமா சொன்னேனாக்கா எல்லாம் சப்தஜன்ய ஞானமே தவிர்த்து சப்தஜன்ய பிரத்யக்ஷ ஞானம் இல்லை, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இதனாலதான் தசமஹா அகம் அஸ்மி, தசமஹா துவமசி அப்படின்ற இடத்துலையோ, அகம் ஜானாமி அப்படிங்கிற இடத்துலையோ, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அகம் அப்படிங்கிறது பிரத்யக்ஷம். அதே தசமஹான்றதோ மீதி என்ன நீங்க பதத்தை போட்டாலும் அது அத்தனையுமே விசேஷ விசேஷ பாவத்தினால ஒன்னா இருக்கா மாதிரி தோன்றது, அவ்வளவுதான் அது. அதனால இன்னொன்னு ஜானாமின்னு இருக்குது, அகம் இருக்குது. ஞானாமின்னா ஞானம் தானே, ஞானம் சுயம் பிரகாசம் தானே, அகம்ன்றதும்
ஸ்வயம் பிரகாசம், ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருவே பிரத்யக்ஷம். அந்த மாதிரி இங்கேயும் இருக்கட்டுமே, தத்துவமதி அப்படின்னு வரட்டமே அப்படின்னா அதுவும் வராது. எனக்கு ஜானாமின்னாக ஞானம், ஞானம் நமக்கு தர்மமா தான் பாசிக்கும். லோகத்துல என்ன சொல்றா, இவன் ஞானவான், இவன் ஞானி அப்படின்னு சொல்றா லோகத்துல. இவன் ஞானவான் ஞானின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், ஞானத்தை உடையவன். ஞானம்ங்கிறது ஒரு தர்மம், அந்த சுபாவத்தை உடையவன் ஞானவான் ஞானி அப்படின்னு சொல்றோம். அதனால அங்க பிரகாசிக்கிறது. நாங்க அதை ஒட்டிதான் சொல்றோம். அதனாலதான் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னோம், தேவோகம் மனுஷ்யோகம். இந்த உடம்ப வச்சுன்னு அகம்னு சொல்றோம். உண்மையிலேயே அகங்கிறது தான் ஆத்மஸ்வரூபம். தேகத்தை சொல்லச்ச தேவ சரீரி, மனுஷ சரீரி, பிராமண சரீரி, கஷத்திரிய சரீரி அப்படின்னு நம்ம பிரிச்சு சொல்றோம். அதனால இந்த இடத்துல ரெண்டுமே பிரத்யக்ஷம்னு நினைச்சிட்டு இருப்போம், ரெண்டுமே ஸ்வயம் பிரகாசம்னு நினைச்சுக்கிறோம், அல்லது தேகமே ஆத்மான்னு நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரி தவறு அது, அதை ஒத்துக்க கூடாது. ஆகவே இந்த சப்தஜன்ய ஞானம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. நீங்க சொல்ற நாங்களும் ஒத்துக்கிறோம், சப்தஜன்ய ஞானம்ன்றது பிரத்யக்ஷம் இல்லை. அது பிரத்யக்ஷம் இல்லாமல் பொதுவாக தெரிகிறது. சரி, இந்த மாதிரி நாங்க சப்தஜன்ய பிரத்யக்ஷவாதம் தான் நாங்க ஒத்துட்டு இருக்கோம். அது நீ கிடையாதுங்கிற, நீ கிடையாதுன்னு சொல்ற. அது அதனால அப்படி ஒத்துட்டா என்ன ஆயிடும், உனக்கு என்ன ஆயிடும் அது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு பதில் சுவாமி என்ன சாதிக்கிற, அந்த மாதிரி ஒத்துண்டா என்ன ஆயிடும்னா லோகத்துல வியவஸ்தை கெட்டு வந்துடும், வியவஸ்தை போயிடும். வியவஸ்தை போயிடும். என்ன வியவஸ்தை, லோகத்துல இது பிரத்யக்ஷம், இது பரோட்சம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? லோகத்துல இது பிரத்யக்ஷமா தெரியுது, இது பரோட்சமா தெரியுது அப்படின்னு சொல்றோம். பிரத்யக்ஷமா தெரியறது, இன்னொன்னு பரோட்சம் பிரத்யக்ஷம் இல்லாம தெரியுது அப்படின்னு வியவஸ்தை பண்ணிருக்கோமா இல்லையா? நீ சப்தத்தினாலையும் பிரத்யக்ஷம் தெரியுதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அனுமானம் என்ன பாவம் பண்ணிட்டு உன்கிட்ட, உபமானம் என்ன பாவம் பண்ணிட்டு, அதையும் பிரத்யக்ஷமா வச்சுக்கிய. எல்லாமே பிரத்யக்ஷம் சொல்லிட்டு போய் யுக்தியை கொண்டு சாதிக்க பார்த்தாக்கா எல்லாத்தையும் ஒத்துக்க முடியா ஆயிடும். அதனால இதையும் ஒத்துன்னு போ, இதுவும் பிரத்யக்ஷம், அனுமானமும் பிரத்யக்ஷம், எல்லாம் அப்படி வந்துடும். ஆனால் லோகத்துல வச்சுட்டு இருப்போம் இது பிரத்யக்ஷ பிரமாணம். இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு இந்த லோகத்துல நம்ம பார்க்கிற வஸ்துக்கள்லாம் விஷயமாகிறது. இது அனுமான பிரயோகம். இந்த அனுமான பிரமாணத்தினால அனுமான பிரயோகம் பண்ணினோம்னாக்கா அப்ப இந்த விஷயங்கள்லாம் ஊகிக்கப்படுகிறது. இவைகள்லாம் சப்த பிரமாணம். இந்த சப்த பிரமாணத்தை சொன்னாக்கா சப்தத்திலிருந்து அர்த்தம் உண்டாகிறது, ஞானம் உண்டாகிறது. அந்த ஞானத்தினால நாம அறிவை வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அது அந்த வியவஸ்தை போயிடுறதே, அந்த வியவஸ்தை போயிடும். அந்த வியவஸ்தை போயிடுச்சுன்னாக்கா நீ எவ்வளவு சிரமப்பட்டு என்ன சொன்னாலும் சரி எல்லாமே போயிடுமே அது. அதனால இந்த வியவஸ்தையே போயிடுறது. அது மாத்திரம் இல்ல, எதுவுமே இந்த அனுமான பிரயோகத்தை வச்சுட்டு எல்லாரும் சொல்லுவா. சுவாமி சாதிக்கிறாரு, தேசியனே அனுமான பிரயோகம் பண்றாரு இந்த ஸ்லோகத்துல. என்னன்னாக்கா சப்தா ந அர்த்த பிரத்யக்ஷ ஜனக. சப்தமானது ஒரு வஸ்துவை பிரத்யக்ஷமா நமக்கு உற்பத்தி பண்ணாது, பிரத்யக்ஷமா காமிச்சு கொடுக்காது. சப்தம் வெறும் ஞானத்தை தான் உண்டு பண்ணும். அங்க கடம் இருக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு ஒத்துக்கணும். அங்க கடம் இருக்கு எடுத்துட்டு வான்னு சொல்றான் எஜமானன். சேவகன் போய் அவனுக்கு கடம்னா என்ன அர்த்தம் தெரியும். கடம் அத்திர கடவஸ்தி கடம் தம் கடம் ஆணைய அப்படின்னு சொன்னான். அங்க கடம் இருக்குது, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னான். இப்போ இவனுக்கு கடவுளேக ஞானம் உள்ளுக்குள்ள இருக்கு. கடம்னா எப்படி இருக்குன்னு தெரியும். அங்க இருக்குன்னா எங்க எஜமானம் எங்கன்னு சொல்றான்னு தெரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் சப்தஜன்ய ஞானமா தான். இது பிரத்யக்ஷ ஞானம் இல்லை. அதன் பிறகு உள்ள போறான். உள்ள போய் அவன் சொன்னது அந்த கடத்தை அப்புறம் பாக்குறான், அந்த கடத்தை எடுத்துருந்தான். இப்ப முதல்ல என்னது, வெறும் பரோட்ச ஞானம் தானே, வெறும் பரோட்ச ஞானம் தானே, அபரோட்ச ஞானம் வரல. அதனால சப்தா ந அர்த்த பிரத்யக்ஷ ஜனக.
அர்த்தத்தினுடைய வஸ்துவனுடைய பிரத்யக்ஷ ஞானத்தை உண்டு பண்ணாது. ஏன்னாக்கா சப்தத்வாத், அது சப்தமா இருக்கிறதுனால. எப்படின்னா இந்திரியாதி சப்தவத், இந்திரியம் அப்படின்னு லோகத்துல சொல்றோம். இந்திரியம்னு சொன்னாக்கா இந்திரியம் நமக்கு என்ன பண்றது? கண் இந்திரியம், காது இந்திரியம் அப்படின்னு நமக்கு தெரியுது. வாஸ்தவம் தான். இந்திரியம் சொன்னாக்கா நமக்கு தெரியுது, இது சக்ஷுரேந்திரியம், இது சுவத்திரேந்திரியம், இது ரசனேந்திரியம், கிராணேந்திரியம், தொகிந்திரியம்னா தெரிஞ்சுக்கணும். அந்த ஞானம் வருதே தவிர்த்து. ஆனா இந்திரியத்தையே நமக்கு பிரத்யட்சமா காமிக்கிறதா? இந்திரியத்தை பிரத்யட்சமா காமிக்கிறியே. இந்த இந்திரிய சப்தமானது இந்திரியத்தை நமக்கு பிரத்யட்சமா காமிக்கிறதே கிடையாது. நமக்கு அந்த ஞானம் வராது. அதனால இது சுவாமி அனுமான பிரயோகத்தை வச்சு கண்டிக்கிறார் தேசிகனே. அதனால இது பிரத்யக்ஷத்துக்கு விஷயத்துக்கு பிரத்யக்ஷத்துல விஷயத்துக்கு காரணத்துவம் இருக்கு. அதனால விஷயபூதமான சப்தம் கூட தன்னுடைய பிரத்யக்ஷத்துல காரணமா இருக்குது அப்படின்னா நீ சொல்லலாம். நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்க சொல்றது இந்த மாதிரி ஒரு சப்தத்துவம்னு ஒரு தர்மம் இருக்கு. சப்தத்துவன்ற தர்மம் இருந்ததுன்னாக்க அந்த சப்தத்தினால நமக்கு பிரத்யக்ஷ ஞானம் உண்டாகிறது இல்லையே. எந்த சப்தத்தை சொன்னாலும் சரி, நீ அப்படி சொன்னையானாக்க நான் சாஸ்திரத்தினாலும் தெரிஞ்சுக்கிறேன், பகவான் அஸ்தி, ஸ்ரீவைகுண்டே பகவான் அஸ்தி அப்படின்னு சொன்னான். பரமபதத்துல எம்பெருமான் எழுந்து இருக்கான் அப்படின்னு சொல்றோம். அந்தாமத்தம்பு செய்தின் ஆவிஜேரமானுக்கு அந்தாம்பு ஆழ்நூல் ஆரம்பட அப்படின்னு ஆழ்வார். அந்த தாமம் பரமபதம், அதுல எழுந்து இருக்கிறவன் பரம கிருபையோட நம்மளுடைய உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க பெருமாள் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். இப்போ அந்தாமத்து அன்பு செய்தி அப்படின்னு சொல்லச்ச அந்தாமம் அந்த பரமபதத்துல இருக்கிறதுன்றது எப்படி தெரிஞ்சுது? இவன் பிரத்யட்சமா பார்த்தோமானாமோ? ஆழ்வார் பார்த்தார், அவர் நித்திய சௌரி. ஆனா நாம பாக்குறோமா? இந்த சப்தத்தை கேட்டதுனால நமக்கு ஞானம் வந்துதா? வரலையே நமக்கு. அப்படி ஞானம் வராததுனால அது பிரத்யக்ஷம் சப்தத்தினால உற்பத்தியே ஆகாது. வேற எதனால வரணும் அப்படின்னாக்க இது மாதிரி வெறும் சப்தஜன்ய வாக்கியம்தான். பிரத்யக்ஷம் சாட்சாத் நேரம் பாக்குறோம் பாருங்க, பிரத்யக்ஷ பிரமாணம் அது இருந்துதான் இவைகள்லாம் வரும். அதற்கு விரோதமாக நீ எதை சொன்னாலும் வராது. இதுக்கு பேரு சப்தாபரோக்ஷவாத கண்டனம்னு பேரு. சப்த அபரோக்ஷவாதம், சப்த பிரத்யக்ஷவாதம். அந்த வாதத்தை அந்த மாதிரி அவர் பிரஸ்தாவிக்கிறார். அவருடைய உத்தேசம் என்ன? பிரத்யக்ஷமா இருக்கக்கூடிய பேத ஞானமானது பிரத்யக்ஷமான சப்தஜன்ய பிரத்யக்ஷமான ஞானத்தினால பாதிக்கப்படுகிறதுன்னு சொல்லணும். அதை சொல்றதுக்கு இவ்வளவு பிரயாசப்படுறாங்க. அது தவறு. அப்படி வேண்டவே வேண்டாம். இதனாலேயே நமக்கு வந்துடுறது இந்த மாதிரி ஞானம் இருக்கு. சப்தஜன்ய ஞானம் அந்த ஞானத்தினாலேயே நமக்கு வருமே. அதுவே போதும் நமக்கு. அதுவே போதும் இருக்கிறது. எது போதும் இவ்வளவு சிரமப்படணும்? இது சிரமப்படவே வேண்டாம், சிரமப்படவே வேண்டாம் அப்படின்றதுக்கோசரம் சுவாமி இதை கண்டனம் பண்றாரு. இது நியாய பிரசித்தியை கண்டனம் பண்றார். சததூஷணையில ஒரு வாதமே இருக்கு. இந்த வாதம் எல்லாம் பண்ணவர் இந்த ஜீவ சரத்துல நமக்கு சுலபமா புரியணும்ன்றதுக்கோசரம் ஸ்லோக ரூபமா சாதிச்சுட்டு போயிருக்கேன். அந்த ஸ்லோகத்தை இப்போ சேவிச்சு இதனுடைய அர்த்தத்தை சேவிக்கலாம். இப்போ அழகா இருக்கும் வாதம். ஒவ்வொரு வாதமும் அழகான வாதம். ரசிச்சு பார்த்தோம்னாக்கா அற்புதமா இருக்கும். பார்க்கலாம். உத்தேஷ்யாம்சம் त्वं माध्यं स्फुटमनुभवतां सम्यक् अध्यक्षविद्या प्रत्यक्षत्वभ्रमोऽयं त्वमसि दशम इत्यादि वाक्यार्थबोधे शब्दात् प्रत्यक्षबोधे प्रसजति शिथिला तद्व्यवस्था ततोऽर्थे साक्षात्कारं न शब्दो जनयति विमतः सिद्धवत् शब्दभावात् அப்படின்னு சாதிக்கிறேன்.
இங்க வந்து தசமஹா துவம் அகம் தசமஹா அப்படின்னா லோகத்துல வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்தினால இதுல என்ன அர்த்தம்? நீ 10வதாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லணும். அந்த சப்தத்துல இத்தியாதி வாக்கியார்த்த போதே இது மாதிரி வாக்கியங்கள் அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது. அதுல இந்த வாக்கியார்த்த ஞானம் வருதே அந்த சமயத்துல உத்தேசிய அம்சம் துவமாத்தியம் துவம் அகம் அப்படிங்கிறது உத்தேசியமா இருக்கும். அதை உத்தேசிச்சு நீ 10வது உன்னை குறித்து 10வதுங்கிறது சொல்லப்படுகிறது. நீ 10வதாக இருக்கிறாய் அப்படின்னா நீங்கிறது அவனுக்கு தெரியுது, நான் அகம் அப்படின்னு தெரியுது அந்த மூடனுக்கு. ஆனால் தசமன் தான் அவனுக்கு தசமமா இருக்கேன் 10வதா இருக்கேன்றது தான் அவனுக்கு தெரியல. அவனுக்கு தெரியாததுனால தசமஹா அப்படின்றது விதேயமா இருக்குது. அதனால உத்தேசாம்சம் எதுன்னா துவம் ஆத்தியம் நீ முதலியவை அவைகளை தான் உத்தேசாம்சமா சொல்ற லோகத்துல பிரயோகம் இருக்கு. அப்புறம் சமயக் அத்தியக்ஷ வித்யா வித்யா வித்தி அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். வித்யா ஞானத்தினால என்னது சமயக் அத்தியக்ஷ வித்யா சரியான பிரத்யக்ஷ ஞானத்தினால சரியான பிரத்யக்ஷம் அதாவது பிரமமான பிரத்யக்ஷம் இல்லை. அதை வந்து எதை அனுபவிக்கணும்? அகம் துவம் அப்படிங்கறத பிரத்யக்ஷமா அனுபவிக்கிறோம். நானும் சுயப்பிரகாசம் அர்த்தம். நான் இருக்கேன் நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீ நான் அப்படிங்கறதெல்லாம் இந்த பிரத்யக்ஷ ஞானம் வந்து நீ இப்படி இருக்கேன்னு சொன்னாக்கா நீ அப்படின்னு என்னதானே சொல்றான். அப்ப அகம்னு எனக்கு வரதோ இல்லையோ வரைச்சா அது பிரத்யக்ஷம் தானே சுயம்பிரகாசம் தானே. அதனால அது சமயக் அத்தியக்ஷ வித்யா சரியான பிரத்யக்ஷ ஞானத்தினால சரியான பிரத்யக்ஷ ஞானத்தினால நமக்கு வர்றது என்ன தெரிஞ்சுது? ஸ்புடம் அனுபவத்தான் ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கிறோம். அகம்ன்றது சுயம்பிரகாசம். எனக்கு ஒரு உடம்புல சுகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அகம் சுகி அப்படின்னு எனக்கு சொதாக தெரியுது. அதே என் உடம்புல வலி வந்ததுன்னா அகம் துக்கி அப்படின்னு எனக்கு ஞானம் வருது. இப்ப இதெல்லாம் வந்து பிரத்யக்ஷமா தெரியுது. அகம் சுகி ஒருத்த வந்து என்ன சொல்ல வேண்டாம் பவான் சுகி அப்படின்னு. நான் சுகத்தை அனுபவிக்கிறது இன்னொருத்தன் சொல்லணுமான்னா எனக்கே தெரியுது. அவன் நான் துக்கத்தை அனுபவிச்சு என் மனதிலேயே தோணிடும் நான் கஷ்டப்படுறேன். நேர்த்தி ஆசிரமத்துல இருந்தோம், அற்புதமா நடந்தது. ஒவ்வொரு கோஷ்டியும் உபன்யாசங்களும் எல்லாம் ஒவ்வொரு பண்டிதாலும் அதெல்லாம் பார்க்கறதே எவ்வளவு ஆனந்தமா இருந்தது. இத்தனை சைவேஷ்ணவாரோட சேர்ந்துட்டு இருந்தோம். பெருமாளுக்கு ஒரு அலங்காரம் காத்தால ஆண்டவன் 4 மணிக்கோ எழுந்து திருத்தா ஓடிட்டு கூட இருந்து திரேயங்களுடைய மூலவருக்கு வேணுகோபாலனுக்கு எல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி புஷ்பத்தை சாத்தபடி திருவாபரணங்கள் எல்லாம் பண்ணி அவ்வளவு அற்புதமா நடந்துட்டு இருந்த அந்த மாதிரி எப்பேற்பட்ட பாகவத கோஷ்டி எப்பேற்பட்ட சாத்துமரை அந்த பாசனங்களை எல்லாம் அனுபவிக்க இதெல்லாம் எப்படி நான் அடியருக்கு உடம்பு முடியல, ரொம்ப நாள் நிக்க முடியல. ஆசிரமத்துக்கு பின்னாடி கணத்தங்கரையில போய் சேரை போட்டு உட்காந்துட்டு ஆணாட்ட வைக்க வச்சுட்டு ஆனாலும் அங்க காதாலதான் கேட்டுட்டு இருந்தேன். இருக்கேன். அற்புதமான கோஷ்டி. ஒரு சாமகானம் பண்ணா எதிர்வேதம் சொல்றவரையும் இருந்தேன். சாமகானம்லாம் அங்க உட்கார்ந்துதான் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஆழ்வார் ஸ்ரீ சுக்திகள், தேசிகன் ஸ்ரீ சுக்திகள், ஸ்ரீபாஷ்யகாரருடைய பாஷ்யம் என்ன அற்புதம். இப்ப இத வந்து நான் கேட்டுட்டு இருந்தனோ கேட்கச்ச அகம் சுகி அகம் சந்துஷ்டோஸ்மி அப்படின்னு சொல்லச்ச இந்த சந்துஷ்டியோ இந்த சுகமோ எனக்கு ஸ்வதக தெரிஞ்சது. இன்னொருத்தர் சொல்ல வேண்டாமே. நேற்று வேதமாமி வந்திருந்தா, ஹேமமாமி வந்திருந்தா, நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச வாழ்தான் வந்திருந்தா. எல்லாரும் அதை அனுபவிச்சா சந்தோஷமா இருந்தது. அந்த மாதிரி உபன்யாசம் பண்ணச்ச கூட சரி, ஆண்டவன் அங்கேயே ஒரு ஸ்லோகம் எழுதினார். அங்கேயே உடனே ஒரு பேப்பரை வாங்கி ஒருத்தர் பேப்பரை கொடுத்த உடனே எழுதினார். எழுதிட்டு அப்புறம் தான் புத்தகத்தெல்லாம் வெளியிட்டார். எழுதி அதை உபன்யாசம் பண்ணார். ஸ்ரீகாரியம் சுவாமி பண்ணார், வடூர் வீரராகவாச்சார சுவாமி பண்ணார், அடியன் பண்ணினேன், கும்பகோணம் வீரராகவாச்சாரி எல்லாரும் பண்ணினான். சிராவியமா இருந்தது கேட்கறதுக்கு. ஒவ்வொரு விஷயமும் சிராவியமா இருந்தது.
ஒவ்வொரு பெருமாளை சேவிக்கச்சே கண்ணுக்கு விருந்தா இருந்தது, கோஷ்டியை சேவிக்கச்சே காதுக்கு, பாகவதாலெல்லாம் சேவிக்கச்சே கண்ணுக்கும் காதுக்கும் மனசுக்கும் எல்லாத்துக்கும் ஹிதமா இருந்தது. இது அத்தனையும் எப்படி இருக்குது? அகம் அப்படின்னு சொல்லச்சே பிரத்யக்ஷமா தெரிஞ்சது, நான் காதால கேட்டேன்னு சொல்லச்சே அது சப்தஜன்ய ஞானமா தான் இருந்தது. அதனால இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு தெரியுறதே. அதனால சொம் அகம் அப்படின்னா சொன்னாக்கா அது உத்தேசாம்சம், அது பிரத்யக்ஷ ஞானத்தினால தெளிவாக நமக்கு தெரியுது, ஸ்பஷ்டமா நமக்கு அது தெரிஞ்சு விடுறது. ஸ்புடம் அனுபவம் தான். அப்படி அனுபவிக்கிறவாளுக்கு தசமஹா தத்துவமசி இந்த மாதிரி சப்தங்கள்லாம் அயம் பிரத்யக்ஷத்துவ பிரமஹா, இது பிரத்யக்ஷமா இருக்குதுன்னுட்டு நம்ம பிரமிச்சுட்டு இருக்கோம். பிரமிக்கணும் நாம். அந்த பிரமையினாலதான் உனக்கு வருது. அது மாதிரி உண்மையிலேயே பிரத்யக்ஷமா நான் பார்க்கல, அங்க என்ன கேட்டுட்டு இருந்தேன் நான், அது வருது. அது சப்தாது சரி, அதனால சொன்னா என்ன தோஷம் வந்துடும்? சப்தாது பிரத்யக்ஷ போதே, சப்தத்தினாலேயே பிரத்யக்ஷம் வந்துடுறது அப்படின்னு சொல்லிட்டா என்ன தோஷம்னாக்கா தத்யவஸ்தா, அதனுடைய வியவஸ்தை. ஒவ்வொரு பிரமாணத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு, ஒவ்வொரு பிரமாணத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை அதை கொண்டுதான் பார்க்கணும், அதை கொண்டுதான் பார்க்கணும். இப்ப நான் சொல்லிது திரஷ்டவியா, ஸ்ரோதவியா, மந்தவியா, நிதித்தியாதிதவியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. முதல்ல என்ன சொல்லிச்சு? திரஷ்டவியா, சாட்சாத்காரம் பண்ணு. சாட்சாத்காரம் பண்றது நான் என்ன பண்ணணும்? ஸ்ரோதவியா, குரு கிட்ட போய் சிரவணம் பண்ணு. சிரவணம் பண்ணாக்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மந்தவியா, மனசுல பிரதிஷ்டை பண்ணு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நிதித்தியாதிதவியா, ஸ்மரணம் பண்ணு. இப்படி பாவனா பிரகடனம் வரிசையா முதல்ல காதால கேடு, அதுக்கப்புறம் மனசனால ஸ்திரப்படுத்து, படிச்ச விஷயத்தை கேட்ட விஷயத்தை உபதேசம் வாங்கின்றது. அந்த என்ன பண்ணணும்? கடைசியில நிதித்தியாசித்தவியா, தியானம் பண்ணு. தியானம் அப்படி பண்ணினோம்னாக்கா அதுக்கப்புறம் சாட்சாத்காரம் ஆகும். இப்ப வியவஸ்தை என்னாச்சு? ஸ்ரோதவியாகனா காதால கேட்கறது உண்டிதான், மந்தவியாகனாக்க மனசனால பிரதிஷ்டை பண்றது, நிதித்தியாசித்தவியாகனா ஆசைப்பட்டு அந்த சொந்த வஸ்துவை தியானம் பண்றது, அதுக்கப்புறம் தான் சாட்சாத்காரம் உண்டாகும் அப்படின்னா உபநிஷத்து. அத மாதிரி பண்ணுங்க, தெரிஞ்சுக்கணும். அந்த வியவஸ்தை போயிடுமே, தத் வியவஸ்தா ஸ்திதிலா பிரசஜதி, ஸ்திதிலமா போயிடும். எல்லாம் ஸ்திதிலமா போயிடுதுனாக்க எதுவுமே நிலையா நிற்காது. எந்த பிரமாணத்தினாலும் எதவானாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆயிடும். அது தேவையானவற்றை. அதனால சிதிலா பிரசஜதி, சிதிலமா போயிடுமே. ததா ஆகையினால இந்த மாதிரி அனுமானம் பண்ணுங்க. விமதகா, விமதகான்னாக்க சந்தேகப்படும்படியா இருக்கிறது, விவாதாஸ்பதமானதுன்னு அர்த்தம். விப்ரதிபன்னம் அப்படின்னு அர்த்தம். விவாதாஸ்பதம் எது விவாதிக்கப்படுகிறதோ, எது விவாதிக்கப்படுகிறது? சப்தத்தை பத்தி தான் இப்ப விவாதம். அந்த சப்தமானது விமதகா சப்தா, இந்த விவாதிக்கப்படும் சப்தமானது சப்தபாவாத், சப்தமா இருக்கிறதுனால, வாக்கியமா இருக்கிறதுனால, அதாவது சப்தங்களுடைய சமுதாயம் தான் பத சமுதாயம், வாக்கியம் பத சமுதாயம் தானே வாக்கியம். அந்த வாக்கியமா இருக்கிறதுனால சித்தவது மீதி வாக்கியம் மாதிரி. சப்தமசி வாக்கியத்தை வச்சுட்டோம், தசமஸ்தமசி, அகம் தசமோகம், அகம் தசமாஸ்மி அப்படின்ற வாக்கியத்தை வச்சுன்னு நீ சொல்ற, அது அந்த வாக்கியங்கள் மீதி வாக்கியங்கள் மாதிரி. மீதி என்னென்ன வாக்கியம் இருக்கோ, இந்திரியம், இந்திரியம் அஸ்தி அப்படின்னு சொன்னாக்கா, இந்திரிய சப்தத்தினால என்னென்ன தெரிஞ்சது? சக்ஷுரேந்திரியம் தெரிஞ்சது, பஞ்ச இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனசு எல்லாம் தெரிகிறது. எனக்கு அதனால அறிந்து கொள்ள முடிகிறது. அறிந்து கொள்ள முடிகிறதே தவிர்த்து நேர கண்ணு நான் பார்க்கல, நேர நான் தோலை பார்க்கல. அந்த சப்தத்தை கேட்டு எனக்கு வரல, சப்தத்தை கேட்டு வரல. கண்ணால பார்த்தாதான் இது தோல், இது நாக்கு, இது கண்ணு, இது மூக்கு, இது காது, இந்த காதனால கேட்கிறேன், கண்ணால பாக்குறேன், அது மாதிரி மூக்கால முகர்றேன், இத மாதிரி எனக்கு ஞானம் வருது. இதெல்லாம் பார்வையினால வர்றதுக்கும் சப்தத்தினால வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ? சப்தபாவா
சித்தவது சித்தவது சித்தவதுனாக்கா இந்த மாதிரி ஏற்கனவே பிரசித்தமான பதங்கள் தான் வாக்கியங்கள் தான் அவைகளை போல அர்த்தே சாட்சாத்காரம் ந ஜனயதி அர்த்தே வஸ்துக்கள்ல சப்தமானது சாட்சாத்காரம் ந ஜனயதி பிரத்யக்ஷ ஞானத்தை உற்பத்தி பண்ணவே பண்ணாது. அது வராது. பிரத்யக்ஷ ஞானம்ன்றது சப்தத்தினால வராது. அப்படி வராததுனால நீ எவ்வளவு பாடுபட்டாலும் விவாதம் பண்ணாலும் உனக்கு எது தேவையோ அது நிலைக்காது, அது சித்திக்காது. அதனால சப்த அபரோக்ஷவாதம்ன்றது தவறு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்போ ஸ்லோகத்துல சேர்க்கலாம். உத்தேஷ்யாம்சம் ஸ்வமாத்யம் ஸ்புடமனுபவதாம் சம்யகத்யக்ஷ வித்யா பிரத்யக்ஷத்வப்ரமோயம் ஸ்வமசி தசம இத்யாதி வாக்யார்த்தபோதே சப்த பிரத்யக்ஷபோதே பிரசஜதி சிதிலா தத்யவஸ்தா ததோக்தே சாட்சாத்காரம் ந சப்தோ ஜனயதி விமதः சித்தவசந்த பாவாத். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.